உயர் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற இந்த பிரச்சனை இன்று பலருக்கும் இருக்கிறது. தாறுமாறான உணவு பழக்கம், மோசமான வாழ்க்கை முறை, புகைப்பிடித்தல் மற்றும் போதை பழக்கம் போன்றவை இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. பொதுவாக அனைத்து வயதினருக்கும் இரத்த அழுத்த அளவு 120/80 என்ற அளவில்தான் இருக்க வேண்டும். இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை சந்தித்து அதற்கான உரிய சிகிச்சைகளை எடுக்க வேண்டும். இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இதய நோய், சிறுநீரக பிரச்சனை, பக்கவாதம் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதோடு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்த வல்லது. இதனால் இந்த நோய் மருத்துவ உலகில் சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது. எனவே ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்கும் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதோடு உணவு பழக்கத்திலும் மாற்றங்களை மேற்கொள்வது அவசியமாகும். அந்த வகையில் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்ற 7 சூப்பரான காலை உணவுகளை இங்கே பார்க்கலாம். இனிப்பு சேர்க்காத ஓட்ஸுடன் பாதாம், வால்நட் மற்றும் பெரிகள் சேர்த்து சாப்பிடலாம். இதேபோல தயிருடன் ஆளி விதைகள், பச்சை பயிறு உணவுகள், இட்லியுடன் தேங்காய் சட்னி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முழு தானிய பிரெட் டோஸ்டுடன் அவக்காடோ பழம் சேர்த்து உண்ணலாம். ஆப்பிள், பெரி, கீரைகள், வாழைப்பழங்கள் போன்றவற்றை ஸ்மூத்தி வடிவில் சியா விதைகளுடன் சாப்பிடலாம். முட்டையின் வெள்ளைக்கருவுடன் கீரை, தக்காளி ஆகியவற்றை காலை உணவாக உண்ணலாம். இதயத்திற்கு ஏற்ற உணவாக இருப்பதால் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பிரேக்ஃபாஸ்டிற்கு இந்த உணவுகளை முயற்சிக்கலாம். மேற்கண்ட உணவுகளில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கின்றன. இவற்றை காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவை இரத்த அழுத்தத்தை முறையாக பராமரிக்க உதவுகின்றன. மேலும் இந்த உணவுகள் இதயத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.